வணக்கம் மக்களே, இன்றைக்கி லோடு ஏற்றிட்டு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா காங்கயம், சின்னத்தாராபுரம், கரூர் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. வெயில், பயங்கரமான வெயில். சிவன் கோயிலுக்கு பக்கமாக போயிட்டேன். அங்கே பாருங்கள் மக்களே, சிவன் கோயில் தெரியுது. வெயிலுக்கு அதுவுமே நல்லா தெரிய மாட்டேது. இருங்க, பக்கமாக போய் காட்டுறேன். பயங்கர வெயில் சாமி, வண்டியே ஓட்ட முடியல. எல்லா டிரைவர்கள் எப்படித்தான் ஓட்டுறாங்களோ சாமி கடவுளே. பயங்கரமாக அடிக்குது வெயில், ஒன்று எடுக்குது. இது வேற ஓல்டு வண்டியாக போச்சா, பயங்கர ஹீட்டு, இன்ஜின் ஹீட்டு. அப்படியே போயிட்டே இருக்கிறேன். கண்ணு வேற லைட்டாக சொக்குது வெயிலுக்கு. அப்படியே முகத்தை கழுவிட்டு போயிட்டுருக்கிறேன் மக்களே. சிவன் கோயிலுக்கு பக்கமாக போயிட்டோம். இருங்க மக்களே, சிவன் கோயில் காட்டுறேன். மக்களே, நம்ம சிவன் கோயில் பக்கம் ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு சிவன் மலை காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிவன் மலைக்கு போவேன். வண்டிக்கு போகிறதுனால போக முடியாது மக்களே. அங்கே பாருங்கள் சிவன் மலை. மக்களே, இப்போ நம்ம சிவன் மலை கிட்ட இருக்கோம். சிவன் மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் மக்களே. நாம் இப்போ சிவன் மலை ரீச் பண்ணி அப்படியே காங்கயம் போயிட்டுருக்கோம். தாராபுரம் 36, பழனி 71, திருச்சி 137 கிலோமீட்டர். வெயில் அப்படியே லைட்டாக ஸ்லோவாகிருக்கு மக்களே. எப்பா இப்போ தான் கொஞ்சம் உயிர் வருது சாமி. நான் 4 மாதத்துக்கு எப்படித்தான் வண்டி ஓட்டுவோமோ தெரியல. பயங்கர வெயில் மக்களே. ஒரு வழியாக நம்ம காங்கையை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பெசல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் பெசல். அதுக்கு மேலே காங்கயம் காளை பெசல். இந்த ஊரில் காங்கைனாவே காளை தான் பெசலுங்க இங்கே. இப்போ நம்ம காங்கயம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். இனி அடுத்தது ரவுண்டானா. அப்படியே திருச்சி ரோட்டில் போக வேண்டியதான் மக்களை. இதே காங்கயம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம அந்த ரவுண்டானாவில் ஸ்ட்ரைட்டு போய் லெஃப்ட்டு எடுத்தால் கரூர் ரோடு. ரவுண்டானா ஓல்டு வண்டியா? பவர் ஸ்டேரிங் இல்லை. ஆமாம், திலப்புன்னு இழுன்னு இழுக்கணும். விக்கல் வேற எடுக்குது. அக்கா கொஞ்சம் ஓரமாக போக்கா. அவ்வளோ இடம் இருக்குது ரைட்டில் வர்றது. திருச்சி ரோடு பிரிவுக்கு வந்துட்டோம். சிக்னல் ஒன்றும் விழல, சீக்கிரம் ஓடிடலாம். நம்மளுக்கு ஃப்ரீ சிக்னல் பாருங்கள் மக்களே. ரவுண்டானா வந்துட்டோம். இந்த ரவுண்டானாவில் ஒரு காளை மாடு வச்சுருக்காங்க காங்கேயத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே பாருங்கள் மக்களே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காங்கைனாவே காளைக்கிட்ட ஃபேமஸுங்க. இப்போ நாம் திருச்சி ரோட்டில் போயிட்டுருக்கோம். கொடுமுடி பிரிவில் போய் லோடு இறக்கிட்டு அப்படியே சின்னத்தாராபுரம், கரூர். வெயில் மறுபடியும் வருது மக்களே. மக்களே, காங்கயத்திலிருந்து கரூர் போயிட்டுருக்கோம். கரூர் பைபாஸு ரோடு ஜம்முன்னு போட்டுட்டாங்க. நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் முன்னே எல்லாம் சிங்கிள் ரோடு, இப்போ பைபாஸ் போட்டுட்டாங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு பிறகு இன்றைக்கி கரூர் போயிட்டுருக்கேன். ரோடு ஜம்முன்னு போட்டுட்டாங்க. வெயில் பயங்கரம்தான், விட்டு விட்டு அடிக்குது. சில டைமு அப்படியே கூலிங்காக இருக்குது, அப்புறம் பார்த்தா மறுபடியும் வெயில் கொள்ளுது சாமி. ஒன்றும் முடியல.
மக்களே இப்போ நம்ம காங்கேயத்துலேருந்து வெள்ளை கோயில் வந்துட்டுங்க. வெள்ளை கோயிலேருந்து நீ அப்படியே கரூர். இங்கேயே அளவான வெயில், பெருசாக இல்லை, பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். வெள்ளை கோயிலில் உள்ளே ரீச் பண்ணி போயிட்டுருக்கேன். பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பயங்கரமான கோயில். ஆனால் என்ன கோயில்னு தெரியல. ரோட்டில் போகையில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இருங்க மக்களே, காட்டுறேன். எல்லாம் இடித்து கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கோயில் என்ன கோயில்னு போர்டை காணோம், சரியாக பார்க்க முடியல. அதுக்குள்ளே வண்டியில் கிராஸ் ஆகிட்டோம். நீ அடுத்தது கரூர். கரூர் இன்னும் 42 கிலோமீட்டர். ரைட்டில் போனால் தாராபுரம் 40 கிலோமீட்டர். கரூருக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டு இருக்கோம். இன்னொரு 30 கிலோமீட்டருக்கு. இந்த ஊர் பேர் வைரமடை. பாருங்க மக்களே, ரோடு நேராக இருக்குது. போகும் பாதை தூரமே வாழும் காலம். ஜாலியாக பாட்டு பாடலான்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு இடம் இது. பார்க்கவே அழகாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஏரியா பாவம் ரொம்ப வறட்சியாக இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக எதுவுமே இல்லை இந்த ரோடு. பாருங்க மக்களே, இப்போ தான் ஒரு தென்னந்தோப்பு தெரியுது அழகா. இது வரைக்கும் பூராமே வெள்ளை மரங்கள் தான். ஆனால் அந்தளவுக்கு இல்லை, பூரா தண்ணி இல்லாமல் வறட்சியாக இருக்குது. இங்கே இந்த ஃபேன் இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், காத்தாடி. காற்றுனால தான் இங்கே அதிகம். அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா குளித்தலை துறையூர், திருச்சி 108 கிலோமீட்டர். இங்கே பூரா செம்பிளி ஆடு தான் மேய்க்கிறாங்க. இந்த மாதிரி பட்டியாக போட்டு பாருங்க மக்களே, பூரா ஆடு தான் மேய்க்கிறாங்க. ஏன்னா இங்கே விவசாயம் பெருசாக இல்லை பாவம். ஒவ்வொரு காட்டுலேயுமே சுற்றியும் வேலி போட்டு உள்ளே ஆடு தான் மேய்க்கிறாங்க பாவம். விவசாயமெல்லாம் பண்ணுறதுக்கு தண்ணி பத்தாக்குறை இந்த ஏரியா. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வெயில் வெளுத்து வாங்குது மக்களே. காலையிலேயே இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டி வேற 2 வீல் பஞ்சரு. அது வீடியோவில் காட்ட முடியல. ஏன்னா ஒரே ஆள் ஜாக்கி வச்சு கழட்டிட்டு அதனால் வீடியோவில் காட்ட முடியல மக்களே. காலையிலேயே 2 டயரும் பஞ்சர் ஆகிடுது. பேக் வீலு பஞ்சரை போட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. மத்தியானம் தான் கிளம்பினேன். இல்லைன்னா இந்நேரம் டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டன் ஆகிருப்போம். நைட்டு போய் கேரளா போகணும். கேரளா நெடுங்கண்டம் தான் இன்றைக்கும் போவேன். இந்த லோடை போய் இறக்கிட்டு வந்து அடுத்த வண்டி லோடு ஆகி நிற்கும், எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. இப்போ நாம் கரூர் ரோட்டில் தென்னிலை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் தென்னிலை. நீ அடுத்தது இன்னொரு 20 கிலோமீட்டர் கரூர். அங்கே போய் லோடு இறக்கிட்டு வரையில் சின்னத்தாராபுரம் இறக்கணும். இதுதான் மக்களே தென்னிலை. இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு எனக்கு தெரியல. இதில் மக்களே இன்னும் 27 கிலோமீட்டர் இருக்குது கரூர். திருச்சி 114 கிலோமீட்டர். இப்போ தான் கண்ணுக்கு இதமாக ஒரு தோட்டத்தில் ஒரு சோளக்காடு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பூரா வறட்சியாக தான் இருக்குது மக்களே. இப்போ நாம் கரூர் வந்தாச்சு. லெஃப்ட் கட் பண்ணால் பைபாஸு, பெங்களூர் பைபாஸு, சேலம், திருச்சி ஸ்ட்ரைட்டு 82 கிலோமீட்ரு, நாகப்பட்டினம் 218, திண்டுக்கல் 80 கிலோமீட்டரு, மதுரை 144 கிலோமீட்டர் ரைட்டில் திரும்பினா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் கரூர் ஊருக்குள்ளே போகிறோம். இது பைபாஸு மக்களே. கரூர் ரீச் பண்ணிட்டோம். கரூரில் தான் இருக்கோம். கரூரில் லோடு இறக்க போகிறோம். லோடு இறக்கிட்டு சின்னத்தாராபுரம் போய் அங்கே லோடு இறக்கணும்.
லோடு இறக்கியாச்சு. அடுத்தது சின்னத்தாராபுரம் போகணும். மக்களே, இப்போ நம்ம கரூர்ல லோடு இறக்கிட்டு சின்னத்தாராபுரம் போயிட்டு இருக்கிறோங்க. பழனி ரோடு பிரிவு. மக்களே, நாம் இப்போ சின்னத்தாராபுரம் பக்கம் ரீச் ஆகிட்டோம். முருகன் பக்தர்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை பாருங்க மக்களே. எல்லாரும் இங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க பழனிக்கு. வேலொன்று எடுத்துட்டு போறாங்க. மக்களே, சின்னத்தாராபுரம் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு கொக்குங்க. பாருங்கள் மக்களே, பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் மரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. புளிய மரமாகவே அழகழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே. ஏய் நண்பா, கடிச்சு வச்சிடாத. பார்க்கவே இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்குது. மக்களே, சின்னத்தாராபுரம் பக்கம் வந்துட்டோம். இங்கே ஒரு புத்துக்கன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே இங்கே பாருங்கள் ஒரு முருகன் கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்கள் மக்களே, ஒரு முருகர் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. சின்னத்தாராபுரம் வந்துட்டுங்க. மரங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரோட்டில். சூப்பராக இருக்குது பார்க்குறக்க. புளிய மரம் ரெண்டு சைடு சூப்பராக இருக்குது. சின்னத்தாராபுரம் வந்தாச்சு. இனி லோடு இறக்கிட்டு ரிட்டன் போய் கேரளா நைட்டு கிளம்பணும். இன்னொரு வண்டி லோடு ஏற்றி நிற்கும். மக்களே, நம்ம இப்போ சின்னத்தாராபுரம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். மசூதி கிட்ட இறக்கணும்னு சொன்னாங்க. லொக்கேஷன் வேறு தரமாட்டேன்ட்டாங்க. மசூதி வந்துட்டோம். தென்னிலை 11 கிலோமீட்ரு. தாராபுரம் ஸ்ட்ரைட்டாக போனால் 40 கிலோமீட்டர். ஓ, இதுதான் மசூதியா? சூப்பராக இருக்குது. இந்த சைடு தான் எங்கேயும் இறக்கணுன்னாங்க மக்களே. மக்களே, சின்னத்தாராபுரத்தில் லோடு இறக்கியாச்சு. இனி கிளம்ப வேண்டியதாக கம்பெனிக்கு. போயிட்டு நைட்டு கேரளா டியூட்டி போகணும். கேரளாவுக்கு லோடு இறக்கியாச்சு. நீ கிளம்ப வேண்டியதான் மக்களே. சின்னத்தாராபுரத்தில் இறக்கிட்டு அப்படியே தென்னிலை வெளியே போகிறேன். இங்கே பாருங்க மாடு எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு போகிறாருன்னு. அப்படியே இனி தென்னிலை போய் அப்படியே காங்கை ரோடு பிடிச்சி போயிட வேண்டியதான் கம்பெனிக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.